இந்த திருத்துவத்திலே பிதா எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு நிர்வாகியாக இருக்கிறார். He is an executive. Father is the executive. அப்படின்னா இதெல்லாம் எப்படி அமைப்பாய் கரெக்டா நடக்குது, எப்படி நடக்க வேண்டும் என்பதை சரியாக நிர்வகிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது குமாரன், அதான் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டவர், அவர் வடிவமைப்பாளராய் இருக்கிறார். He is an architect of in relationship with this world. அவர் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அவர் ஒரு வடிவமைப்பாளராய் இருக்கிறார். நிர்வாகம் பண்ணுகிறவர், பின்பு வடிவமைக்கிறவராய் இருக்கிறார். இப்ப நிர்வாகம் பண்ணுகிறவர் எதை நிர்வாகம் பண்ண விரும்புகிறாரோ அதை வடிவமைக்கிறவராய் என்ன பண்ணுகிறார்? குமாரன் இருக்கிறார். இந்த குமாரனுடைய பெரிய வேலை என்னவென்று சொன்னால், அவர் என்ன பிதா என்ன விரும்புகிறார், எப்படிலாம் அதை உருவாக்கணும், என்னெல்லாம் சிஸ்டமைஸ்டா இருக்கணும்னு சொல்லுகிறாரோ அதை என்ன பண்றாரு, எப்படிலாம் இது இருந்தா அப்படி சரியாகும் என்று சொல்லி வடிவமைக்கிறார்.